ஆதியாகமம் அதிகாரம் 43. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணின யூதா. 2. கானானில் இருந்து எகிப்துக்கான சகோதரர்களின் இரண்டாவது பயணம். 3. பாவத்தின் பயம். 1. பென்யமீனுக்காக உத்தரவாதம் பண்ணின யூதா. கானானில் பஞ்சம் நிலவிக் கொண்டிருந்த நிலை. எகிப்திலிருந்து முதல் பயணத்தின் போது வாங்கி வந்த தானியங்கள் எல்லாம் செலவழிந்தது. எனவே இரண்டாவது பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயணத்தின் போது பென்யமீன் உடன் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது யோசேப்பு இட்ட கட்டளை. அதற்கு பதிலாக சிமியோன் இன்னும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இரண்டாவது பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமாயின் பென்யமீன் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருந்தது. பென்யமீனுக்காக யூதா உத்தரவாதம் பண்ணுகிறதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. 42வது அதிகாரத்தில் ரூபன் உத்தரவாதம் பண்ணின போது அதை நம்ப மறுத்த யாக்கோபு இந்த அதிகாரத்தில் யூதாவின் வாக்குகளை நம்புகிறார். 2. கானானிலிருந்து எகிப்துக்கான சகோதரர்களின் இரண்டாவது பயணம். இந்த இரண்டாவது பயணத்தின் போது பென்யமீன் உடன் செல்கிறார். சிமியோன் காவலில் உள்ளார். 10 பேராக எகிப்திற்குள் நுழைகின்றனர். பயணத்தின் போது இருமுறை யோசேப்பை அவர்கள் குனிந்து வணங்கினார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் பயணத்தின் போது ஒரு முறை அவர் முன்பாக தாழ விழுந்து வணங்கினார்கள். எனவே சொப்பனம் இங்கு நிறைவேறினதை நம்மால் காண முடியும். இந்த பயணத்தில் காணிக்கையும் யோசேப்புக்கு வழங்கப்பட்டது. தகப்பன் தன் பிள்ளைக்கு காணிக்கை கொடுத்து அனுப்புவதை இங்கே காணலாம். ஏற்கனவே முதல் பயணத்தின் போது திருப்பி கொண்டு வந்த பணம் இந்த பயணத்தின் போது திரும்பி யோசேப்பிடம் கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் இந்த பயணத்தின் போது தன் பிள்ளைகளை காக்க சர்வ வல்லவர் உடன் இருப்பார் என யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக தரிசனமான கர்த்தர் இந்த அதிகாரத்தில் யாக்கோபுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. 3. பாவத்தின் பயம். இரண்டாவது பயணத்தில் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்ற சகோதரர்களுக்காக யோசேப்பு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். விருந்துக்கு அழைத்து கொண்டு போகப்படும் போது சகோதரர்களுக்குள் பயம் உண்டாகிறது. முன் தங்கள் சாக்குகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்கிற அச்சம் அவர்களுக்குள் இருந்தது. இவ்விதமே பல வேளைகளில் நாம் தவறிழைக்கும் போது ஏற்படுகிற சூழ்நிலைகள் நம்முடைய பாவத்தின் விளைவாய் நம்மை சூழ்ந்து வந்து நிற்கின்றன என்று அச்சப்படக்கூடும். பயமானது தண்டனையின் பயத்தை ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்தி விடுகிறது. மாறாக இங்கு யோசேப்பு தன் சகோதரருக்கு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார். பல சமயங்களில் கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அதை நாம் முழு மனதுடன் சுதந்தரித்து கொள்வதற்கு பாவத்தை குறித்ததான பயம் நமக்கு தடையாக நிற்கிறது. பென்யமீனை கண்டதும் யோசேப்பு அவருடைய அழுகையை அடக்கிக் கொள்ள முடியாமல் தனித்து போய் அழுகிறார். நாம் திரும்பி வரும்போது நம்முடைய இயேசுவானவர் நம்மை அணைத்து கொள்ள நம்மை ஏற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறார். பென்யமீன் மேல் அன்பு வைத்து 5 மடங்கு பணத்தை யோசேப்பு இங்கு கொடுக்கிறார். இது ஒரு விதமான சோதனை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். முன்பு பணத்திற்காக தன்னை விற்று போட்ட சகோதரர்கள் தற்போது தன் சகோதரனிடம் அதிக பங்கு பணம் கொடுக்கப்படும் போது பொறாமை கொள்வார்களா என சோதிக்கவே அவர் இப்படி கொடுத்திருக்கலாம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, அப்பா சுவாமி, எங்களுடைய சகோதரர்கள் மத்தியில் எங்களுடைய ஐக்கியம் எங்களுடைய சாட்சி எவ்விதமாய் இருக்கிறது என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறோம். குறைவுபட்டிருப்போமானால் அப்பா சுவாமி மன்னிப்பதிலும் அன்பு செலுத்துவதிலும் எங்களிடம் குறைவு இருக்குமானால் தயவு செய்து மன்னித்து அதில் அப்பா நாங்கள் பரிபூரணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். யோசேப்பு தன் சகோதரரோடு ஐக்கியப்பட அப்பா முயற்சித்தது போல் எங்களுடைய முயற்சி எங்களுடைய சகோதரர்களுடைய ஐக்கியத்தில் இருக்க அப்பா கிருபை புரியும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.